இந்த கோபாலன் அள்ளி அள்ளி திங்கிறானே அள்ளிய மணலோடு என் கோபாலன் அள்ளி அள்ளி திங்கிறானே அள்ளி அள்ளி திங்கிறானே ஆனந்த கூத்தாடுறாண்டி கொண்டு வாடி கோபாலனை கொண்டு வாடி கொண்டு வாடி எங்க கோபாலனை கொண்டு வாடி கோபால கண்ணனை மாதவனை மதுசூதனனை பச்சைமாலனை அரங்கநாயகனை சரி அந்த கோபாலக்கண்ணனை அழைத்ததோடு மட்டுமல்ல அவர் கருட வாகனத்திலிருந்து விரைந்து வருகிறார். என்னை அழைத்தது என்னப்பா அப்படின்னா அது ஏன் கேட்க ஐயா பால் கூட வராமல் தடுத்துட்டான். ஆமா நாகமாரி பால் குடத்தை தடுத்ததால என் 2 பிள்ளைகளை நம்பி பிரயோஜனம் இல்லை. அதுக்கு நம்பி இருக்கேன்னா அப்படியா 103 சிவலிங்கத்தை கொடுத்துட்டே. சரி 103 சிவலிங்க அவ கையில இருக்கிற வரைக்கும் நான் கிட்டத்திலே போக முடியாது. அதெல்லாம் என்னால முடியவே முடியாது. உன்னால முடியாதது உலகத்திலே உண்டா? ஸ்ரீமந்த நாராயணா கோவிந்தா மாதவா கேசவா உன் காலினாலும் விழுகிறேன். பகவானே என்ன பெரிய வார்த்தை சொல்லாத. சரி என் தங்கச்சி பார்வதிய உனக்கு கொடுத்த பாவத்துக்கு இந்த ஒரு தடவை காப்பாத்திட்டு வா. சரி நாம இப்படியே போனோம்னா விநாயகருக்கு அவல் பொடி கொடுத்தது போல, ஆமா முருகனுக்கு 30 சக்கரை கொடுத்தது போல, சரி நம்ம அண்ணன் வந்துட்டான்னு சொல்லி நமக்கு பிடிச்ச வெண்ணைய கொடுத்து நம்மளே வீட்டுக்கு கட்டாயம் அனுப்பிடுவான். ஆகையினால கொஞ்சம் மாறு வேஷத்துல போகணும். பழுத்த உடலும் வெளுத்த தலையும் மல்லிலாத கிழவன் போலே பழுத்த உடலும் வெளுத்த தலையும் மல்லிலாத கிழவன் போலே கல்லாடி தடிகள் ஊற்றி நடையாய் நடந்துவாரா தங்கை அருகில் அவர் நடையாய் நடந்துவாரா தங்கை அருகில் தொண்ணூறு 10 சென்ற துவண்ட ஒரு கிழவனை 400 10 சென்ற நரைத்த நல்ல கிழவனை போல் வெற்றியில மோனோ நாமோ நேர்மார்பில் போனோலோவா போனோலா கக்கத்திலே கிழிந்த கொடை வளைந்த கம்பு தடிவருகையே தோல்ல ஒரு சோல்னா பைக்குள்ள ஒரு பஞ்சாங்கம், அந்த பஞ்சாங்கத்தை படிக்கும் பாப்பான் ஒரு ஜோதிடரை போல வேடம் கொண்டு நாகமாரியம்மா கோட்டைக்கு முன்னாடி வந்து திருவோடிலே அன்னம் கேட்கிறார். எப்படி ஐயா? மாறு வேஷத்திலே கோபால கண்ணு. சரி எப்படி கேட்கா தெரியுமா? அன்னம் போடம்மா பெண்ணே அன்னம் போடம்மா அன்னம் போடமா பெண்ணே இரணம் போடமா இரணம் போடம்மா பெண்ணே இரணம் போடம்மா பிச்சை போடமா கண்ணே பிச்சை போடமா பிச்சை போடம்மா பெண்ணே பிச்சை போடம்மா போடமா பெண்ணே பிச்சை போடமா வயிறு பசிக்குது வயிறு பசிக்குது வானால் துடிக்குது குத்தி கொதிக்குது கொட்டல் பதைக்குது. அண்ணன் போடமா பெண்ணே அண்ணன் போடமா அண்ணன் போடமா பெண்ணே இரணம் போடமா வயிறு பசிக்குது கும்பி பசிக்குது குடல் கொதிக்குது கண்ணை மறைக்குது காதை அடைக்குது. அண்ணன் போடமா பெண்ணே அண்ணன் போடமா அண்ணன் போடமா தாயே இரணம் போடமா. இப்படியாக பிச்சை கேட்டு வருவதை பார்த்து சரி நேர சிங்கமுக வாகனத்திலிருந்து இறங்கி வந்த நாகமாரி அந்த பண்டார கிழவனை சுத்தி சுத்தி பார்த்தார். என்னதான் மாறு வேஷத்துல வந்திருக்காலும் தூரத்து சொந்தக்கார மாதிரி தெரியுதே.
ஏ பண்டார கிழவா, என்ன எந்த ஊரு, ஆ, எந்த தேசம், ஆ, எங்கிருந்தியா இங்க வந்த, என்னையா? உன் ஊர் என்ன, பேர் என்ன கேளுன்னு சொன்ன. சரி எம்மா, என்ன எனக்கு ஒரு ஊர் இல்ல, ஆ, 2 ஊர் இல்ல, ஆ. ஊருக்கு ஒரு பேரு, ஊருக்கு ஒரு வீடுனார். ஐயோ, பெரியவரை கேட்டா ஒழுங்கா பார்த்து ஆமா, ஒரு ஊர்ல கிருஷ்ணம்பா, ஆ, ஒரு ஊர்ல கோவிந்தம்பா, ஆ, ஒரு ஊர்ல நாராயணம்பா. அப்படியா அந்த அர்த்தத்துல சொன்னேனார். சரி தோல்ல தொங்கிருக்க சோழ பை, ஆமா பைக்குள்ள கைய விட்ட இந்த மாரியம்மா ஆ, நாகமாரி ஆ. பஞ்சாங்கத்தை எடுத்துட்டான். என்னம்மா பஞ்சாங்கத்தை எடுக்கிய ஏ தாத்தா, என்ன நீர் பஞ்சாங்க வச்சிருக்கேரே, ஆமா நீர் பெரிய சோசியக்காரர். பெரிய சொல்லு உலக நான் சோசியல் மட்டுமல்ல, ஆ, உன் கோட்டைக்கு முன்னாடி இந்த பறந்திருக்க அழகா விரிச்சக மரம் ஆமா மேலே ஏறிட்டு பார்த்தேன். ஆ. இலைகள் எல்லாம் பொழு 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 உதிர்ந்துரும். தாத்தா பெரிய அதிசயமா இருக்கு தாத்தா உதிர்ந்த இலைகளை குனிந்து பார்த்தால் ஆ. மேலே மல 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 ஒட்டும். அப்பா, இவருக்கு தொழில் படிச்சாத்தா அந்த மந்திரம் எனக்கு தெரியும். நான் அப்படியா இவளுக்கு கொஞ்சம் ஆசை வந்துருச்சு. ஆ, இந்த மந்திரத்தை நம்மளும் கட்டுக்கிட்டா இவங்கிட்ட கத்துக்கிட்டா ஆ, இந்த மக்களை வித்த காட்டி பிழைச்சுக்கிடலாம். ஆமா ஆமா தாத்தா அரும தாத்தா தாத்தா அம்மாவ பெற்ற தாத்தா ஆதே தாத்தா அருமா தாத்தா தாத்தா அம்மாவே பெற்ற தாத்தா மந்திரத்தை கட்டு தாங்கோ தாத்தா, மாநிலத்தில பிழைக்கிடுவேன். மந்திரத்தை கட்டி தாத்தா தாத்தா மாநிலம் முழுவதும் பிழைத்திடுவேன். தாத்தா, இந்த மந்திரத்தை எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு நாகமாரி கேட்ட போது, சரி ஒரு ஜாதகத்தை கொண்டு வாம்மா, அப்படியா யோகம் இருந்தா நான் சொல்லித்தரேன். சரி ஓட்டமா ஓடுனா, ஆ, ரெங்குப்பட்டிய திறந்தா, ஆ, ஜாதகத்தை எடுத்தா, சரி தேங்காய் திருப்பல தட்சணையோட கொண்டு தாத்தான் கொடுத்தா. சரி அவர் சோசியர் இல்லையா, அம்மா பெரிய கால் முண்டாணி அரை முண்டாணி கணக்கெல்லாம் போட்டு வகுத்து கழித்து, சரி ஏ நாகமாரி, என்ன நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, சொல்லுங்க சாமி உண்டுன்னா உண்டுன்னு சொல்லு, ஆ, இல்லையா ஆ. அடிச்சு ஓங்கி இல்லைன்னு சொல்லு. என்ன இத்தனை பெரிய பெரியவர் அடிக்க முடியுமா சாமி நீ அடிக்க சொல்லலம்மா, ஆ, தப்பு அப்படின்னு சொல்லு. அப்படியா சரி உன் கோட்டைய பார்த்தம்மா, சரி உன் கோட்டை வடக்காம பார்த்து இருக்குமா, அடக்கதான் இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு அரச மரம் இருக்குமா. சரி உன் கோட்டைக்குள்ள சுத்தி பார்த்த போது ஆ, 103 சிவலிங்கம் இருக்குமா. இருக்கு சாமி இருக்கு சாமி அந்த சிவலிங்கம் உன் கோட்டையில இருக்கு வரைக்கும் ஆ, மேலே ஏறிட்டு பார்த்தா இல உதிரும், ஆ, உதிர்ந்த இலைகளை குனிந்து பார்த்தா மேலே ஒட்டும். ஆ. அங்கிற மந்திரம் பலிக்காது. என்ன செய்யணும் தாத்தா அந்த மந்திரம் பலிக்கணும்னா சொல்லுங்க தாத்தா இந்த 103 சிவலிங்கத்தை கூடையில வச்சு சரி நடு கடல்ல போய் போட்டு சரி 3 முங்கு முங்கு, சரி ஈர துணியோடு 8 பேர் வாங்க, ஆ, இந்த மரத்தை 3 சுத்து சுத்துங்க, ஆ, என்ன மனசுல நினைச்சுக்கோங்க. சரி சாமி மேலே ஏறிட்டு பார்த்து சொல்லுங்க சாமி ஓ கிரீம் கிரீம் இலையே உதிரு அப்படின்னு சொல்லுங்க. இலையெல்லாம் உதிரும்னா அப்படி செய்வோமா தங்கச்சிமார்களே இந்த பாலா போன சிவலிங்கம் நமக்கு எதுக்கு? வேண்டாம் கூடையிலே நாகமாரி எடுத்து வைக்கும் போது ஆமா எல்லாத்துக்கும் மூத்தவளான முப்புடாரி அம்மா ஆ, மனசார 103 சிவலிங்கத்தை கடல்ல போடவா, உடவா நான் நாகமாரி அம்மாளுக்கு தெரியாமல ஆமாம் முப்புடாரி துர்க்க ஆ, 3 லிங்கத்தை வாய்க்குள்ள லவக்குன்னு வெளிக்கிட்டு தெரியாமல் விழுங்கி விட்டாள் 103 இருக்குன்னு நம்பி சரி கடலுக்குள்ள போட்டுட்டு வந்து ஆ, 3 முங்கு முங்கின நாகமாரி ஆ, அட்டகாளி 8 பேரும் சரி இந்த மரத்துக்கு பக்கத்துல வந்து பார்த்தா பண்டாரக்கிழவன் காணாம போயிட்டான். என் தங்கச்சி தாத்தா ஓடி போயிட்டாரு தாத்தா அவன் இருந்தா என்ன போனா என்ன, அதுதானக்கா சுத்துகடி மரத்தை சுத்துங்க அப்படின்னு 3 சுத்து சுத்துனா ஆ, மேலே ஏறிட்டு பார்த்தா சரி அந்த கிழவனை மனசுல நினைச்சா ஆ, ஓ ஐ, கிரீம் ஆஹா. ஐ கிரீம் இலையே உதிரு. அன்னைக்குன்னு ஒரு காத்துக்கு ஒரு பழுத்த இலை கூட உதிராம போச்சு. மாசம் தான் உதிரும் ஒத்த இலை உதிரட்டுமே. சரி. ஏ சண்டால சண்டா கைமோசம் செய்துட்டாலே சிவலிங்கம் பறிவோ தேசங்கண்டு மோசம் போனே தானி பட்டை எடுத்து
காடு போட்டு கொண்டு பிட்டகை எடுக்கலை துணிந்தவாளன் முரளை அவிழ்ந்த கூந்தல் முடிக்கலை அழுத கண்ணீர் துடைக்கலை சிவலிங்கம் பாலா போச்சு ஒட்டைக்குத்தான் கேடு வந்தது முத்து போல கண்ணீர் முத்து போல கண்ணீர் அகமாறி சிந்துவாளா முத்து போல கண்ணீரே முத்து போல கண்ணீரே அவ முகமெல்லாம் சோர விட்டா தாயானவள் கையில இருந்த சிவலிங்கம் போச்சு கோட்டைக்கு பண்டார கிழவனால அழிவரும் ஒரு காலத்துல சொன்னான் அந்தாலும் வருமோ என்னமோ என்று கண்களிலே நீர் வடித்துக் கொண்டிருக்க ஆ, நாராயணமூர்த்தி ஆ, இவள் போட்ட லிங்கத்தை கடலுக்குள்ள எடுக்கணும்னு சொல்லி சரி மகரமேன் சொர்பம் கொண்டோ ஆமையா மாயவன் கடலுக்குள்ள புகுந்தோ போட்ட லிங்கத்தை எல்லாம் புறைக்கு கூடையில வைத்து சிவகனார்ட்ட கொடுத்தான். சரி சிவபெருமான் எண்ணி பாக்காரு சிவலிங்கத்தை எண்ணி பார்த்தான். சரி கண்ணனை இப்படியே கீழையும் மேலையும் பார்த்தான். ஐயா பாக்கேரு எப்பா என்ன நான் கொடுத்தது எத்தனை, 103 நீ கொண்டு வந்து கொடுத்தது எத்தனை? 103 எல்லாம் எண்ணி பாருமையா 100 இவர்தான் கணக்கு பிள்ளை அனுப்பணும். காப்பி வேணுமே, உறக்கம் வருதா? இல்ல இல்ல சரி. 103 சிவலிங்கத்தை கொடுத்தேன், ஆமா எண்ணி பார்த்தேன், சரி 100 தான் இருக்கு. அதுக்கு நான் என்ன அப்ப 3 லிங்கம் எங்க போச்சு? ஆ, நீ வேணுமுன்னே கொங்கலாபுரம் நாகமாரியம்மா கோட்டையில வச்சுட்டு வந்துட்டு. ஐயோ, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது உன் தங்கச்சிக்கும் நல்லபடி ஆகணும், ஆமா அந்த மச்சினருக்கும் நல்லபடி ஆகணும் ஓஹோ அப்படின்னு கண்ணனை சந்தேகப்பட்ட உடனே சரி என் கூட பிறப்படியா ஆ கொங்கலாபுரம் போவோம், போவோம் அந்த கோட்டையில இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். வாரும் போகலாம் ஆனா முப்புடாரி விழுங்கினது யாருக்கும் தெரியாது. தெரியவில்லையே மாமனும் மச்சினனும் கொங்கலாபுரம் வந்தா லேசா இருக்குமா? எப்படி வருகிறார்? சந்திரனை தேராக்கி ஆமையா சூரியனை குதிரையாக்கி ஆமையா மேருகிரு மலையத்தானே ஆமையா வில்லாக ஆக்குவாராம். ஆமா அக்கீனி பகவானை ஆமையா அம்பாக ஆக்கி கொண்டு சொல்லையா பரமசிவன் கழுத்தில் இருக்கும் ஆமா பாம்பை இந்த கயிறாக்கி ஆமா திருமாலுமே தேர் நடத்த, ஆமையா திருமாலும் தேர் நடத்த, தேர் நடத்த தேர் நடத்த சிவபெருமான் ஏறி வாரார், ஏறி வாரார். திருமாலும் தேர் நடத்த தேர் நடத்த நடத்த சிவபெருமா ஏகி வரா ஏகி வரா திருமால் தேர் நடத்துகிறார், சிவபெருமான் தேர்ல குத்த வச்சிருக்கிறார், கையில வில்லம் வச்சிருக்க, ஆமா தேர் மின்னல் வேகத்துல வருது. சரி ஈஸ்வரன் வாய வச்சுட்டு சும்மா இருக்க கூடாதா? என்னையா சொன்னாரு? ஏ கண்ணா, என்ன? கொங்கலாபுரம் நாகமாரியம்மா கோட்டை ஆ, தங்க சீரியலால ஜொலிக்குது ஓ, நான் வர வகுத்தறிச்சல உங்க தங்கச்சியை பற்றி பெருமை அப்படின்னு ஒரு கையில வச்சிருந்த அம்ப கீழே போட்டு, கீழே கம்பு விழக்கூடாது. அம்பானது பூமியில பட்டு, ஆமா அட்டகாளி 8 பேர் சிரசில தீப்பட்டு, ஆமா 3 லிங்கத்தை விழுங்கின முப்புடாரி நெஞ்சுக்கூடு மட்டும் வேகவில்லை, வேகவில்லை. துடியாக துடிக்கிறார். சரி பார்த்தார் எம்பெருமான், ஆ, என் தங்கச்சியை எழுப்புறையா, ஆ. அண்டத்தை அழிச்சு அழகடல குடிக்கவா அப்படி செஞ்சுறாரு ஐயா, நான் எழுப்பித்தாரேன் சாமி அப்படின்னார். ஆ, நீ அண்டத்தை அழிக்க வேண்டாம், ஆ, அலைகடலை குடிக்க வேண்டாம் சரி என்று ஆ, கங்கையிலே தீர்த்தம் கொண்டு சரி அட்டகாளி 8 பேர் மேலே தெளித்து சரி பொற்பிரம்பை எடுத்தால் ஆ, நாகமாரி காலிலே அடித்த போது ஆ. பட்டார்னு கண்ணை வெளிச்சு. கண் பிடித்து பார்த்தார்கள். ஏ அண்ணா, என்னம்மா? ஏ கண்ணா, ஆ, இந்த சிவனாரோடு சேர்ந்து ஆ, நீ என்ன கொல்லணும்னு வந்தியா? அப்படி சொல்லாதங்கம்மா, உங்களுக்கு வர வாங்கி கொடுக்கத்தான். ஏ நாகமாரி, ஆ, உனக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து சரி கொங்கலாபுரம் ஊருக்கு ஆ, மன்னர் திருமலை நகரிலே சரி கம்மவார் சமுதாயத்துக்கு அருள்பாலிக்க உன்னை வழி அனுப்புறேன். அப்படியா? அந்த ஊருக்கு நீ போகணுமன்னா சரி, எனக்கு ஒரு உபகாரம் செய்யும். என்னென்ன செய்ய வேண்டும்? மைந்தகிரி பட்டணத்தில சரி மாட்டுத்தலை மகிடாசூரன் என்ற ஒரு அரக்கன் இருக்கான். சரி அண்ணா. அவனை கொன்னுட்டு வா, ஆ, உன்னை ஊருக்கு அனுப்புறேன். அண்ணா
உலகத்தவே ஓரடியாக அளந்த நீங்களெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு பெண்ணாகப்பட்டவள் பெண் கையால் மடிவா என்று பெருமான் வரம் கொடுத்தேன் அம்மா. அப்படியா? இந்த பிடி சூலாயுதம். ஆ, அந்த அரக்கன் எப்பேற்பட்டவன் சொல்றேன். ஆ, நீரிலையும் ஆற மாட்டான், ஆமையா, நெருப்பிலையும் வேக மாட்டான், சொல்லையா, மூக்கு வழி விட்ட காத்து ஆமையா, 3 மாசம் வீசும் அம்மா. சொல்லையா, 6 மாசம் தூங்குவானா, ஆமா, 6 மாசம் விழித்திருப்பான். ஆமையா, அவனை நீயும் கொல்லும் போது ஆமா, ஒரு சொட்டு ரத்தம் விழுந்தான் ஆமையா, 1000 மகிழனாவான். ஆ, உச்சியில 2 கொம்பு ஆமையா, ஓங்கி நல்லா வளர்ந்திருக்கு. ஆமையா, மாட்டு தட மகிழனைத்தான், மகிழனைத்தான் அகோலி கொல்ல போறா, கொல்ல போறா. மகாலி கொல்ல போறாள், கொல்ல ஆட்டுத்தலை மகிழாசுரனை நான் கொல்ல போறேன் என்று சொல்லி என் தாயான நாகமாரி அம்மா சூலாயுதத்தை கையில் எடுத்து ஓட்ட நல்லா பெருன நல்லா பெருன ஓடி வரா மாறி அம்மா. ஆட்டுத்தலை மகிழனை மாரி அம்மா கொல்ல போறா, என்ன கொல்ல போறான். சிங்கத்தை எவரவாழை சிரிப்பாய செய்தி சிங்கம் வந்து கர்ஜிக்க சாய்த்து பார்க்க கடுவாய வரவழைத்தே தோல் மீதி அமெரிக்க விட்டு கடுவாய் மிதித்திடவும் கண்ணை விழித்து பார்க்கலை ஆட்டு மந்தைய வரவழை அவன் மீதியிட மிதிக்க வேண்டும். ஆட்டு மந்த மிதித்திடம் உருண்டு பிறண்டுட்டாளே, ஒரு பக்கமா படுத்துட்டாளே. மாட்டிட்டாள் நாகமாரி பொற்பிரம்ப கையில எடுத்து மகிழனை அடித்த போது பட்டான்னு கண்ணை விழித்தான். கண்ணை விழித்தவன் எப்படி கதறுகிறான்? என்ன இப்படி சிரிக்கம்மா? ஏ மகிடாசூரா, என்ன கொஞ்சம் தான் சிறுமியா இருக்கிற மைக்கில சிரி, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அந்த அம்மா உண்மை சிரிப்பத்தான் கேட்க. ஆமா, மாட்டுத்தலை மகிடாசுரனை ஏ பெண்ணே, என்ன பெண் பாவம் பொல்லாதது. அப்படியா? வந்த வழியே திரும்பி ஓடி போயிரு. போறதுக்கு வரலையாடா, உன்னை கொல்வதற்கு வந்தவன் நான். உன்னை நானோ கொல்ல வந்த அடே உச்சி நீ மாகாளியடா, கொல்ல வந்த அடடே உச்சி நீ மாகாளியடா. மகிழனைத்தான் மார்பிடாதான் குத்துவாளா, மகிழனைத்தான் அவள் மாறினில குத்துவாளா. ரத்தத்தையே பேய்களுக்கு விருந்தளித்தார். ரத்தத்தையே அங்கே பேய்களுக்கு விருந்த வைப்பார். கிழித்து குடலை புடுங்கி மாலையாக போட்டுக் கொண்டு ஆமாம், ரத்த வரி தாங்காமல் வருவதை பார்த்து சரி கைலாயத்துக்கு வந்தால் சைவம் கெட்டு போயிரும் என்று ஈஸ்வரன் நினைத்து ஆமாம், ஒரு பச்சிளம் குழந்தையாக பிறந்து ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே சரி குவா குவா என்று அழுகை சத்தம் விட கேட்க அழுகும் குழந்தையை இந்த நாகமாரி குடல் மாலையை கீழே போட்டு சரி அழுகும் குழந்தைய மார்பிலை அணைத்த போது அந்த குழந்தை ரத்த வெறி நீங்கி நல்ல அமிர்தம் உண்டது.
ஆமா அமிர்த உண்ட குழந்தைய பார்த்து சரி வழியிலே வந்து பிறந்ததாலே ஆமா. உனக்கு வைரவ சாமி ஒரு பையனா